புதிய நாளிலே சமாதானம் தருகிறவனே ஸ்தோத்திரம் என்று சொல்லி சங்கீதம் 119 165 நாம் வாசிக்கிறோம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறதுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்வார். தேவனுடைய வார்த்தையை நீதிமன்றை ஆளுகை செய்கிறது. அவர்களுடைய இருதயத்தில் தேவனுடைய வசனம், அவருடைய அன்பும் நிரம்பியும் யாரெல்லாம் தேவனுடைய அவருடைய வாயிலே இதயத்துல தேவனுடைய வசனம் இருக்கும். அவர்கள் தேவனுடைய வேதத்தை நேசிப்பார்கள், தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிவார்கள். அவர்கள் ஜீவியம் பரிசுத்தமாயிருக்கும். அவர்களிடத்தில் மெய்யான சந்தோஷமும் சமாதானமும் இருக்கும். அவர்கள் இடர்கள் அடையவே மாட்டார்கள். அவர்கள் அவர் நம்மை நடத்துவார், நாம் அவர் அடிச்சுவடுகளை படி நடப்போம். கர்த்தரே நமக்கு வழியில் சென்று எல்லாவற்றையும் எல்லா இடர்களையும் இல்லாதபடி அவர் நடத்துவார். தேவன் நம்மை பாதுகாப்பார். தேவனுடைய கிரியை நம்மில் நடக்க வைப்பார். நம் ஜீவியம் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும் என்று சொல்லி நாம் அவருடைய சித்தத்துக்கு காத்திருப்போம். சமாதானம் நிச்சயமாக வரும். சமாதானத்தின் தேவன் சமாதானத்தோடு நடத்துவாராக.